தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் அதற்கான முத்திரை சின்னத்தை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்கிற முழக்கத்தோடு அந்த இலச்சினை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழ்நாடு அரசின் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நாளை தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிதியமைச்சர் நாளை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்கிற தலைப்புல ஒரு லட்சணை என்பது தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தடைகளை தாண்டி என்னும் தலைப்பில நாளை சட்டப்பேரவையில் இந்த வளர்ச்சியை நோக்கி அளிக்கப்படுவதை குறிக்கும் சின்னமாக நிதிநிலை அறிக்கையின் முத்திரை சின்னம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடந்த நிதியாண்டுல அரசுக்கு திடீர் செலவினம் என்பது புயல் வெள்ள பாதிப்பு என்பது மிக முக்கியமான பாதிப்பாக இருந்தது. குறிப்பாக மத்திய அரசிடமிருந்து தொடர்ந்து கேட்ட நிதி என்பது வரவில்லை அப்படிங்கிறது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய குற்றச்சாட்டு. இருப்பினும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களையும் மிக முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது இந்த கடந்த நிதியாண்டுல வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் குறிக்கக்கூடிய வகையிலும் குறிப்பாக அனைத்து துறைகளிலும் உள்ளடக்கி வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதை உள்ளடக்கியும் வளர்ச்சியை நோக்கி என்கிற அந்த வாசகத்தோடும் தடைகளை தாண்டி என்கிற வாசகத்தோடும் இந்த லட்சணை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது வெகு விமர்சையாக தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவற்றையெல்லாம் உள்ளடக்கி நாளை தினம் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்று 4வது நிதிநிலை அறிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யக்கூடிய முழு பட்ஜெட் நாளை. எனவே இந்த லட்சணை என்பது தமிழ்நாடு அரசால் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படிங்கிறதும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.